கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா செத்துப்போன வாழ்க்கை வாழ்கிறேங்க. இன்னமும் பாருங்க, கர்த்தருக்குள்ளே நம்ம வந்தோம், அபிஷேகம் பற்றோம். அபிஷேகம் பட்டுட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அந்த கர்த்தருக்குள்ளே வராத முன்னாடி பழைய சுபாவங்கள்லாம் இருந்துச்சுல்லங்க. கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு நம்மளுக்கு அந்த பழைய சுபாவம்லாம் போயிடணுங்க. புதிய சுபாவம் நம்மளுக்கு மாறணும். ஏன்னா தேவனே கர்த்தர் பழசுலேருந்து தானங்க புதுசா நம்மளுக்கு ஞானஸ்நானம் குடுத்து, அபிஷேகம் பெற்று தானே நம்ம மாறுறோம். அப்போ அவருக்கு பிரியமான மகளா தானங்க நம்ம வாழணும். விசுவாசிக்கிறீங்களாங்க? செத்துப்போன ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாங்க. அதிகாலைல எழுந்து ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருக்கு பிரியமான மகளா நம்ம வாழணுங்க. சரிங்களா? அந்த அபிஷேகம் வந்து நம்ம தலையில வைக்கும்போது, நம்ம நம்ம எண்ணெய் ஊத்துனா எரிந்து கொண்டே இருக்கும் பார்த்தீங்களாங்க? அந்த எரிந்து கொண்டே இருக்கணுங்க. அந்த அபிஷேகம் தாங்க நமக்கு மெயினா வேணும். அப்புறம் எண்ணெய் இல்லைன்னா அமைஞ்சு போயிடும். அதனால வந்துட்டு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நம்ம இழக்கவே கூடாதுங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை வந்து நம்ம காத்துக்கொள்ளணுங்க. விசுவாசிக்கிறீங்களாங்க? அவர் கொடுத்த அபிஷேகம் நம்ம மீது என்னைக்கும் இருக்கணும்னா, கர்த்தருக்கு நம்ம பிரியமான மகளா இருக்கணுங்க. ஆமென். விருப்பமாங்க? ஆமென்.